அனைவருக்கும் உங்கள் வீடியாரின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த சீரீஸில் நிரந்தர வெற்றி பெறுவதற்கு ஜோதிடத்தில் பஞ்ச தந்திரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் சில டிப்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக லக்ன புள்ளி, மாந்தி, அதிக பாகை, புஷ்கர நவாம்சம், டிஎன்ஏ இந்த அமைப்புகளை தான் பஞ்ச தந்திரங்கள்னு சொல்கிறோம். இதை அடிப்படையாக வைத்து ஒரு ஜாதகருக்கு பலன் எடுத்து பரிகாரம் சொன்னால் நிச்சயமாக அவங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியில் வர முடியும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மாந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கர்மாவை குறைத்து கொள்வதற்கான பாதையை மாந்தி சொல்லும். அப்போ மாந்தி நின்ற நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும். மாந்தி இப்போ சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்தால் உங்களுக்கு ஒரு வேலை, அதாவது உத்திரம், உத்திராடம், கிருத்திகை இந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அரசியலில் கொஞ்சம் உங்களை தங்களை ஈடுபடுத்திக்கணும். அதே மாதிரி அரசு ஊழியர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிக்கணும். இப்படி சூரியன் சம்பந்தமான காரகத்துவத்தில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கிறதும், தலைமை பண்பு வைக்கிறது, ஒரு இடத்துக்கு போனால் அங்கே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, உங்களை நீங்கள் சுய முன்னேற்றம் அடைஞ்சு கொள்வது, புகழ் அடையக்கூடிய சூழல்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் சூரியனுடைய இயக்கங்கள். இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் இந்த ஜென்மத்தில் எதுக்காக பிறந்தீங்களோ அந்த பிறப்பின் நோக்கம் நிறைவேறும். ஸோ மாந்தியால் உங்கள் கர்மா கழியும். அந்த அமைப்புப்படி இந்த பரிகாரங்களை செய்யணும். அப்போ இந்த மாதிரி இந்த 5 விஷயங்களாலையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் கர்மாவை கிளியர் பண்ணி உங்கள் பிறப்பின் நோக்கத்தை தெரிந்து கொண்டு அந்த பாதையில் பயணித்து எப்படி நிரந்தர வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் வகுப்பில் முழுமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பில் மல்டிபிள் விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், இந்த மாதிரி விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோயில்கள், இப்போ மாந்தி இருக்குன்னா மாந்தி 12 பாவத்தில் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான கோயில்கள் போகணும், அதேமாதிரி மாந்தி ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன மாதிரியான கோயில்களுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாந்தி லக்னத்திலே இருக்குது அப்படின்னா சீர்காழி ஆதி நாகேஸ்வரர் கோயிலுக்கு போகணும். அதே மாதிரி உங்களுக்கு லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்க கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கும் போகணும். ஸோ இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணுறதை பற்றி வகுப்பில் டீலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் கலந்துக்கிற எல்லாருக்கும் அவங்களோட ஜாதகத்தை பார்த்து இந்த 5 விஷயங்கள் எப்படி செயல்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள், பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகையும் உண்டு. இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த வகுப்பு 21/4/2025 ஆரம்பிக்குது. தொடர் 15 டேஸ் வகுப்பு. தினமும் மாலை 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.